ஆல் வெல்கம் பேக். நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ கொண்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளோட ஆர்டர். ஸோ இதில் வந்து நான் 2 கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டரை வந்து நம்ம வந்து செயிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ரைஸ் பேப்பர் செயில்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணணுங்கிற வீடியோ வந்து நான் தனியாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நான் டீட்டெயில்டாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஆர்டருக்கு 2-3 டேஸ் முன்னாடியே இந்த ரைஸ் பேப்பர் சைல்ஸ் வந்து பண்ணிட்டேன். இது வந்து காயறதுக்கு ஒரு 1 டே இருந்தால் போதும், ஓவர் நைட்டில் காஞ்சிடும். பட் ஸ்டில் எனக்கு அன்றைக்கெல்லாம் முன்னாடியே வேலை இருந்ததுனால நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிக்க வேணான்னு முன்னாடியே டைம் இருக்கும்போது இது செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒன்றுமே ஆகாது, நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்போ வேணுனாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணல மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த வேலையை வந்து நான் ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுட்டேன். ஏன்னா இது வந்து கண்டினியூஸாக எனக்கு வந்து ஆர்டர் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோலேயே 2 ஆர்டர் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு ஒரு ஆர்டர் இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டு ஓட ஆர்டர் வந்து இருந்தது. 8 kgக்கு வந்து நான் பண்ணியிருந்தேன். அதையும் நான் தனியாக வந்து வீடியோவாக போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதுக்கான எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நான் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எப்பப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைஸ் பேப்பர் சேல் வந்து நம்ம பண்ணது வந்து ஒரு 4 kg கேக், எக்லெஸ் கேக் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோம். அண்ட் அந்த 3 கேக்குமே நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 3 டேஸ் கேக்குமே வந்து ஒரே ஃபேமிலிக்காக தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டேஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் அந்த வீடியோ அந்த இதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் வந்து ஒரு மேக்ரூன் ஷேப் இருந்தது. ஸோ அந்த மேக்ரோன்ஸ் வந்து நம்ம தனியாக வாங்கி கூட வைக்கலாம். பட் அதை எக்லெஸ்ஸாக நமக்கு டோட்டலாக வேணும் அப்படிங்கிறதுனால அண்ட் மோரோவர் அவங்களுக்கு அதை வேணாம், எனக்கு ஷேப் மட்டும் அந்த டிசைன் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் எல்லாமே வந்து நான் ஃபாண்டன்ட்லேயே வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் மாதிரி வந்து நான் அதையும் ஃபாண்டன்ட்லேயே வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். அதை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 2 கலர் வந்து இன்வால்வ் ஆகும். ஒன்று வந்து வைலட் கலர், ஒன்று வந்து ஒயிட் கலர். ஸோ இப்போவே வைலட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒயிட்டில் வந்து திரும்பி கையில் டிசைன் இதாகிடும், கட் பட்டுரும். ஸோ அதனால் நாம் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வைலட் கலர் கொஞ்சம் அதுக்கே ஒயிட்டுக்கே ஆட் பண்ணிவிட்டு இப்போது மேக்ரூன் ஷெல்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். மேக்ரூன் ஷெல்லுக்கு சும்மா கட் பண்ணால் வந்து நல்லா வராது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கவர் போட்டுட்டு கவருக்கு மேலே வந்து நம்ம அந்த கட்டரை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக மேக்ரூன் ஷெல்ஸ் மாதிரி வரும். ஸோ அதை நம்ம பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ண வச்சாச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளூபெர்ரி கேக் தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து 5 லேயர்ஸாக எனக்கு வந்து 10 inch பேனில் வந்து நான் போட்டு எடுத்தேன். கரெக்டாக 4 kgs வந்துச்சு. ஸோ 4 kgsக்கு வந்து நம்ம 2 kgs தான் நம்ம பண்ணலான்னு பிளான். ஸோ 2 kg மோல்டு வந்து உங்களுக்கு 10 inch வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து 12 inch பேஸ் வந்து எடுத்திருக்கேன், ட்ரம் போர்டு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 லேயர்ஸ் வந்து வர்ற மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு இதுக்கப்புறமேல் நம்ம டோவல்ஸ் சேர்த்தணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது வந்து சரிஞ்சிடும். ஸோ எனக்கு டாலாக வர்றதுனால அது இல்லாமல் பெரிய கேக் வேறு. ஸோ டோவல்ஸ் வந்து நம்ம சுற்றி நம்ம வந்து வைக்கணும். நான் வந்து யூஸ்வலாக வந்து 2 தான் வைப்பேன். இது வந்து நம்ம கொஞ்சம் வெயிட்டான கேக், அதனால் வந்து நான் 6 டோவல்ஸ் வந்து சுற்றி நான் வந்து வச்சுருந்தேன் சப்போர்ட்காக. ஸோ அது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் நான் வந்து தனியாக வச்சுட்டு சென்டர்லேயும் ஒன்று வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ இதனால் இப்படி வைக்கும்போது நல்லா வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிக்கும். ஸோ இது வந்து நான் யூஸ்வலாக வந்து க்ரம் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து வச்சுடுவேன். எப்போவுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து க்ரம் கோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்லை நம்ம கேக் வந்து இப்போ அந்த லைக் க்ரம் கோட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே. இதே மாதிரி குட்டி கேக்குகளுக்கும் வந்து நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன் நான் யூஸ்வலாக. ஸோ இப்போ வந்து நம்ம க்ரம் கோட்டெல்லாம் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். இது வந்து அந்த ப்ரீவியஸ் டேவே வந்து நான் ஒயிட் கலர் கோட் ஃபுல்லுமே வந்து கொடுத்துட்டு தான் வந்து நான் வந்து உள்ளே வந்து வச்சுருந்தேன். ஸோ டெக்கரேஷன் அந்த வைலட் அண்ட் ஒயிட் கலரு. ஸோ ஒயிட் கலரு வந்து தான் மெயின். அதை ஃபுல்லு நான் வந்து க்ரம் கோட், மெயின் கோட் 2மே வந்து செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டேவை க்ளோஸ் பண்ணேன். ஏன் இதை வந்து முன்னாடியே பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம பண்ணும்போது வந்து நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேக் பேக் பண்ணுறது தான் இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா 8 kg கேக் பேக் பண்ணேன்னு. ஸோ அதுக்கான
பேக்கிங் ப்ராசஸ் ஃபுல்லுமே நெக்ஸ்ட் டே இருந்ததுனால நம்மளால் வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டேவே வந்து நல்லா வச்சு செட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா செட் ஆச்சுனாலே சூப்பராக இருக்கும். ஸோ இது அடுத்த நாள் 6 o'clock தான் நம்ம வந்து இல்லை 6 ஆல்மோஸ்ட் 7 o'clock தான் கொண்டு போய் கொடுத்தோம். ஸோ அதுக்கான எல்லா ப்ரிப்ரேஷனும் எடுத்து பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் பிஸ்காஃப் கேக் வந்து நான் வந்து செய்கிறேன். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் பேஸ் எல்லாமே வந்து முன்னாடி செஞ்சு வச்சுட்டேன். லோட்டஸ் பிஸ்காஃப் கேக் வந்து என்னோட இன்னொரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. இது 3rd டைம் நம்மகிட்ட கேக் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான அவங்க ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போக வேண்டியதாக இருந்தது. டெலிவரி டைமில் வந்து நான் டெலிவரி பர்சன்கிட்ட கொடுத்து அது வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேல அவங்க சிஸ்டருமே திரும்பி நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3rd டைமுமே திருப்பி நம்மளை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு திருப்பி ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பி தான் நமக்கு இது கிடைக்கிறது. ஸோ இப்போ இது வந்து நம்ம லோட்டஸ் பிஸ்காஃப் வந்து 1 kg சிம்பிளாக நமக்கு பிடிச்ச டிசைன் தான் வந்து கேட்டிருந்தாங்க. பட் என்னென்னா நம்ம எப்போவுமே டெலிவரி கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஆல்ரெடி டெலிவரி கொடுத்துருந்தோம் லாஸ்ட் டைம். பட் இந்த தடவை என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா சொன்னேன் இல்லையா, நம்ம நெக்ஸ்ட் டேக்கு வந்து பயங்கர ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ப்ளஸ் என் ஹஸ்பண்டும் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் என்னால் வந்து டெலிவரி கொடுக்க முடியல. ஸோ அவங்களே வந்து டெலிவரி மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா, பிக் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருந்தேன். அவங்களும் ஹம்பிளாக வந்து ஓகே பண்ணிவிட்டு அவங்களே வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் டேவே நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அதுக்கு அடுத்த நாள் பண்ண வேண்டிய கேக்குக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து நான் வந்து முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் 5 batches வந்து நமக்கு கேக் வந்து பேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா நமக்கு பெரிய அவன்ஸ் இருக்கும்போது நம்மளால் அட் அ டைம் வந்து நம்ம நல்லா நிறைய பேட்ச் வந்து எடுக்க முடியும். பட் இது வந்து நமக்கு இருக்கிற ப்ரொவிஷனில் வந்து 5 times வந்து பேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு ஃபுல் டே வந்து இந்த பேக்கிங்கே வந்து போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒர்க் வர போயிட்டு இருந்தது. நல்ல வேலை எந்த கரண்ட் கட்டு எதுவுமே ஆகலை. ஒரே ஒரு தடவை பவர் கட் ஆச்சு. பட் அதுவும் வந்து அந்த பிரேக்கில் தான் ஆச்சு. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆர்டர் வந்து சூப்பராக வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம். சொன்ன மாதிரி ஸ்டே டியூன் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட் அப்கமிங்கில் நீங்கள் அந்த வீடியோவும் வந்து பார்ப்பீங்க. ஸோ சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சுக்குமே வந்து நான் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி ட்ரை பண்ணிட்டு தான் அடுத்த பேட்ச் வந்து நான் போட்டேன். இந்த மாதிரி 5 batchesக்குமே அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணி தான் போட்டேன். ஸோ அப்போ தான் வந்து நல்ல ரைஸே வரும் எக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கவே எல்லாம் நான் வந்து மீன்வைல் வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாம் வந்து இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணிக்க போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர்லேயே 2 ஷேட் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து லைட் கலர், அதுலேயே இன்னும் கொஞ்சம் போட்டு டார்க் ஷேட் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து இப்படி லைட்டாக வந்து இந்த மாதிரி இது வந்து ஆர்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த நைஃப் இது ஆக்சுவலாக. ஸோ அதை வச்சு நாம் வந்து ஒன்றுன்னா கொஞ்சமாக இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்க போகிறோம். சுற்றி நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். 10 inch பேஸ் இது ஆக்சுவலாக. ஸோ இது பார்க்குறக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ கையெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஆக்சுவலாக சிம்பிளாக இருந்தாலுமே வந்து இந்த கேக் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் வந்து நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா லைக் நெக்ஸ்ட் டேக்கு நான் அந்த கேக் எடுத்துகிட்டு போகும்போதுமே சொன்னாங்க ரொம்பவே நல்லா இருந்தது, டிசைன் எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. ஸோ கம்மிங் பேக் டு த கேக், இப்போ வந்து நம்ம டார்க் கலரை வந்து அங்கங்கே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இதோட ஒரிஜினல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும். ஐ திங்க் ஒரு 2 kgsனால் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கேக்கு அதை நம்ம வந்து 4 kgsக்கு பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மீன்வைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் செட்டப்புக்கு முன்னாடி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த கேக் வந்து கிளம்புறதுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ அதனால் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு பேக் பண்ணி கஸ்டமர் வந்த உடனே நம்ம வந்து அனுப்பிச்சிட்டோம். ஸோ இதை அனுப்பிச்சதுக்கு அப்புறமேலே நம்ம இன்னும் ஃபைனலாக இன்னும் டிசைனும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டைம் வந்து எனக்கு ஒரு 7 o'clock கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5:30 6:45 போல் கொடுங்கனாங்க. அப்புறம் இல்லை 7:15 போல் கொடுங்க, இட ஸ்பேஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 6:30 போலேயே வந்து இந்த சேல்ஸ் எல்லாமே அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துடுது இந்த கேக். என்னோடய ஃபேவரட், ஒன் ஆஃப் தி ஃபேவரெட்னு சொல்லலாம். ஸோ சேல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்,
பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிக் வந்து நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம 60 and Fabulousன்னு சொல்லி டாப்பரை வச்சு நம்ம இந்த கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். மேக்ரோன்ஸ், அந்த சாக்லேட்ஸ் இதெல்லாமே நம்ம வச்சுருக்கோம். இது கூட ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து சுற்றி நம்ம தூவ போகிறோம், மேலேயும் வந்து வைக்க போகிறோம். அப்புறம் வந்து இந்த வயலட் கலர்லேயே வந்து அங்கங்கே வந்து சாக்லேட் மாதிரி நம்ம பைப்பிங்லேயே வந்து க்ரீம்லேயே வந்து செஞ்சுட்டு நம்ம அங்கங்கே வச்சுட்டு இந்த கேக்கோட டிசைன் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கேக். ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டிசைன்னு சொல்லலாம். மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் நம்ம தூவி இந்த கேக் டிசைனை நம்ம முடிச்சாச்சு. இது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப டாலாக இருக்கிற கேக். ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் டிசைன் நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு கலரில் இருக்கும். பட் நாம் வந்து ப்ளூபெரிங்க இருந்தனால அவங்களுக்கு அந்த ரோஸ் கோல்டு வேணான்னு சொல்லி கஸ்டமர் கேட்டார். ஸோ அதனால் வந்து சரி நம்ம வயலட்டில் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ப்ளூபெரி வந்து வயலட் வந்து அதுக்கு மேட்சிங்காக இருக்கும்னு. பட் அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னார். இது பியூர்லி எக்லெஸ். அண்ட் உங்களுக்கும் எக்லெஸ் கேக்ஸ் எல்லாம் வேணும்னா நம்மளை ரீச் பண்ணுங்கள், சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். பட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ரீச் பண்ணுங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம குட்டியாக ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணியாச்சு. கையில் தூக்கவே முடியல, 4 கிலோ நல்ல ஹெவி கேக் இது ஆக்சுவலாக. ஸோ சூப்பராக இந்த ஃபோட்டோ ஷூட்டும் வந்து பண்ணி பேக் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துட போகிறோம். அண்ட் கஸ்டமர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு 7:15 போல் கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமரும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸ்க்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாத்து வச்சு ஒரு வழியாக அந்த கேக்கும் நம்ம வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் கோயம்புத்தூரில் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And thanks for watching.